சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம அண்ணாமலை இருந்துட்டு இனிமேல் ரோகிணியோட விஷயத்தில் யாருமே தலையிடாதீங்க, சட்டப்படி எப்படி இந்த வீட்டை விட்டு அவளை விரட்டி அடிக்கணுமோ அந்த மாதிரி தான் பண்ணணுமா தவிர நம்மள ஆயுதத்தை கையில் எடுக்கக்கூடாது, இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸுன்னு சொல்லி நம்மளால அலைய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன மாதிரியே மீனா மேலேயும் முத்து மேலேயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அதனால் மீனாவையும் முத்துவையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் எஃப்ஐஆர் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி இருந்துட்டு மீனா மேலேயும் முத்து மேலேயும் பழிய வந்து அநியாயத்துக்கு தூக்கி போட்டுட்ருக்காங்க. அங்கே ஒரு போலீஸ்காரங்களோட குழந்தை வந்து நல்லா சாப்பிட்டு தொண்டைக்குள்ளே போய் மாட்டிக்குது. முத்து தான் சரியான சமயத்தில் அந்த குழந்தைய வந்து காப்பாற்றிடுறாங்க. ஒரு குழந்தையவே அவர் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து காப்பாற்றுறாரு. அவரும் ஒன்று கொல்ல பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும், ரோகிணி இருந்துட்டு அது வந்து என் புருஷன்கிட்ட இருந்து இவங்க தான் பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பத்தாததுக்கு நம்ம அருணும் இருந்துட்டு முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி ரோகிணியை வந்து வசமாக மாட்டி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சிந்தாமணி இருந்துட்டு அவங்க எப்படியாவது விஜயாவோட வீட்டை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு பிளானை போட்டு நேராக விஜய்கிட்ட போய் சொல்கிறாங்க. பேங்க்கில் இருக்கிற உங்கள் சொத்தையும் வாங்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் மொத்தத்தையும் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கடனை வந்து அடிச்சுட்டு சொத்து பத்திரத்தையும் வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனாவுக்கும் முத்துக்கும் இதில் உடன்பட இல்லை, அதனால் விஜயக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் யோசிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னுடைய வீடு, நான் தான் முடிவெடுப்பேன், எனக்கு என் பையனோட ஃப்யூச்சர் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மீனாவும் முத்துவும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.